வணக்கம். டிடி தமிழ் செய்திகளுக்காக நான் உதயநந்தினி. நாடு முழுவதும் நடைபெற்ற நிகழ்ச்சிகளின் தொகுப்பை விரைவு செய்திகளாக காணலாம். மனநலத்தை பாதுகாப்பதற்கான சூழலை அனைவரும் ஒருங்கிணைந்து உருவாக்க வேண்டியது அவசியம் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். உலக மனநல தினத்தையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மனித குலத்தின் நன்னடத்தைகளின் அடிப்படை ஆதாரமாக மனநலம் திகழ்கிறது என்ற சக்தி வாய்ந்த எச்சரிக்கையை இன்றைய தினம் வெளிப்படுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் மற்றவர்களிடம் எல்லா சூழ்நிலைகளிலும் சகிப்புத்தன்மையை மேம்படுத்துவதன் முக்கியத்துவத்தையும் இந்த நாள் பிரதிபலிப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மனநல மருத்துவத்தை குறைந்த செலவில் வழங்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா கூறியுள்ளார். உலக மனநல தினத்தை முன்னிட்டு புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் டெலி மானஸ் ஆப் செயலியை அறிமுகப்படுத்தி பேசிய அவர், இந்த செயலி ஆங்கிலம், ஹிந்தி உள்ளிட்ட 10 பிராந்திய மொழிகளில் வடிவமைக்கப்பட்டிருப்பதாக கூறினார். மனநலம் சார்ந்த அவசர கால சேவைகளுக்கு உடனடி சிகிச்சை அளிக்க இந்த செயலி அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார். பிரதமரின் தனதானிய வேளாண் திட்டம் மற்றும் பருப்பு வகை உற்பத்தியில் தன்னிறைவு திட்டம் ஆகியவற்றை புதுதில்லியில் நாளை நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி அறிமுகப்படுத்துகிறார். இதுகுறித்து வேளாண் அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பிரதமரின் தனதானிய வேளாண் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் உள்ள மிக குறைந்த வேளாண் உற்பத்தி திறன் கொண்ட 100 மாவட்டங்கள் தேர்வு செய்யப்பட்டு வேளாண்மையை மேம்படுத்துவதற்கான ஒருங்கிணைந்த பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும், இதன் மூலம் விவசாயிகளின் வருமானமும் உயரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குஜராத் மாநிலத்தில் பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அங்குள்ள சோமநாத் மகாதேவர் ஆலயத்தில் வழிபாடு மேற்கொண்டார். ஆலயத்திற்கு வருகை தந்த அவருக்கு அம்மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் முலுபாய் பெரா, மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகள் வரவேற்பளித்தனர். இந்த பயணத்தின் போது மலைவாழ் மக்களுடன் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கலந்துரையாடினார். பாதுகாப்பு உற்பத்தியில் இந்தியாவுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்று ஆஸ்திரேலிய நிறுவனங்களுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அழைப்பு விடுத்துள்ளார். சிட்னியில் ஆஸ்திரேலிய பாதுகாப்புத்துறை உதவி அமைச்சர் பீட்டர் கலீலுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். அப்போது பல்வேறு கொள்கைகள் மூலம் இந்தியாவின் பாதுகாப்பு உற்பத்தி சுற்றுச்சூழல் அமைப்பு தாராளமயமாக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் கூறினார். இதைத் தொடர்ந்து சிட்னியில் இந்திய வம்சாவழியினருடன் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலந்துரையாடினார். தீவிரவாதம் எந்த வடிவத்தில் வந்தாலும் அதை முறியடிக்க இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் இணைந்து பணியாற்ற வேண்டியது அவசியம் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியிருக்கிறார். புதுதில்லியில் ஆப்கானிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் மௌலாவி அமீர்கான் முஸ்தகி உடனான சந்திப்பின் போது பேசிய ஜெய்சங்கர், வளர்ச்சி மற்றும் செழுமை என்ற இலக்கை நோக்கி இரு நாடுகளும் முன்னேறி வருவதாக கூறினார். ஆப்கானிஸ்தானின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தின் மீது இந்தியா ஆழமான அக்கறை கொண்டிருப்பதாக குறிப்பிட்ட ஜெய்சங்கர், பிராந்திய நிலைத்தன்மை மற்றும் மீட்சிக்கு இரு நாடுகளின் ஒத்துழைப்பு முக்கியமான பங்காற்றுவதாகவும் தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணி உடனான தொகுதி பங்கீடு இறுதிக்கட்டத்தை எட்டியிருப்பதாக லோக் ஜனசக்தி கட்சித் தலைவர் சிராக் பாஸ்வான் தெரிவித்துள்ளார். பீகார் சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை அடுத்து அரசியல் கட்சிகள் தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகின்றன. பாஜக மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான நித்யானந்த ராயுடன் லோக் ஜனசக்தி கட்சித் தலைவர் சிராக் பாஸ்வான் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். இந்நிலையில் தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய சிராக் பாஸ்வான், தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை சரியான பாதையில் சென்று கொண்டிருப்பதாக தெரிவித்தார். பீகாரில் எதிர்க்கட்சி கூட்டணியான மகா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளுக்கு இடையேயும் தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் தேஜஸ்வி யாதவ் தங்கள் கட்சி கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் வீட்டில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என அளித்துள்ள வாக்குறுதியை ஐக்கிய ஜனதா தள கட்சித் தலைவர் ராஜீவ் ரஞ்சன் பிரசாத் வரவேற்றுள்ளார். பீகார் சட்டமன்ற தேர்தலில் மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் தபால் மூலம் வாக்களிக்க தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளது. 243 தொகுதிகளை கொண்ட பீகார் சட்டப்பேரவைக்கு 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வசதிக்காக தபால் மூலம் வாக்களிக்கும் வாய்ப்பை தேர்தல் ஆணையம் வழங்கியுள்ளது. இவ்விரு பிரிவினரின் வாக்குகள் தனியாக சேகரிக்கப்பட்டு தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி வைக்கப்படும். வாக்குச்சாவடிகளில் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய சிக்கலிலிருந்து மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பாதுகாப்பதற்காக தேர்தல் ஆணையம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. டிஜிட்டல் மயமாக்கலை அதிவேகமாக செயல்படுத்த இந்தியா பணியாற்றி வருவதாக மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய ஆவணங்கள் சார்ந்த கண்காட்சி ஒன்றை தொடங்கி வைத்து பேசிய அவர், மாற்றத்திற்கான காலகட்டத்தில் நாடு தற்போது பயணித்து வருவதாக கூறினார். நாட்டின் நிர்வாகம் மற்றும் வரலாற்று ஆவணங்களை பாதுகாப்பதில் தேசிய ஆவண காப்பகத்தின் பங்களிப்பு பாராட்டுதலுக்குரியது எனவும் கஜேந்திர சிங் ஷெகாவத் பெருமிதம் தெரிவித்தார்.
புதுதில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் ரோபோ உதவியுடன் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொண்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளது. ரோபோ மூலம் இதுபோன்ற அறுவை சிகிச்சையை செய்த நாட்டின் முதல் அரசு நிறுவனம் எய்ம்ஸ் ஆகும். இந்த வகையான முதல் அறுவை சிகிச்சை கடந்த மாதம் 1ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்டது. இதுவரை 5 நோயாளிகள் இந்த வசதிகளை பெற்றுள்ளனர் என்றும் எய்ம்ஸ் மருத்துவமனை சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் வீரேந்தர் குமார் பன்சால் கூறியுள்ளார். ரோபோ மூலம் அறுவை சிகிச்சை மேற்கொள்வதன் மூலம் வேகமானதாகவும் நோயாளி ஒரு வாரத்தில் வீடு திரும்ப முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் தனியார் மருத்துவமனையை விட எய்ம்ஸ் மருத்துவமனையில் ரோபோ உதவியுடன் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை வசதி மிக குறைந்த செலவில் மேற்கொள்ளலாம் என்றும் அவர் கூறினார். பல்லுயிர் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கான தேசிய சிவப்பு சாலை பட்டியல் வரைபடத்தை இந்தியா வெளியிட்டுள்ளது. அபுதாபியில் நடைபெற்ற உலக பாதுகாப்பு மாநாட்டில் இதற்கான சாலை வரைபடம் மற்றும் தொலைநோக்கு பார்வையை இந்தியா வெளிப்படுத்தியது. இதற்கான முயற்சியை மத்திய சுற்றுச்சூழல், வனம் மற்றும் காலநிலை மாற்றத்துறை இணையமைச்சர் கீர்த்திவர்தன் சிங் ஆசியா பெவிலியனில் தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், சிவப்பு சாலை பட்டியல் 2030ஆம் ஆண்டு வரை நாட்டின் பாதுகாப்பு உத்தியை வழிநடத்துவதில் தனி கவனம் செலுத்தும் என்றும் அழிந்து வரும் உயிரினங்களை அடையாளம் காணலாம் என்றும் தெரிவித்தார். அயோத்தியில் உள்ள ஒரு வீட்டில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் உள்ள பக்லாபாரி கிராமத்தில் உள்ள ஒரு வீட்டில் மர்ம பொருள் வெடித்து சிதறியது. அதில் அந்த வீடு இடிந்து தரைமட்டமானது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த மீட்புப் படையினர் இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். காயங்களுடன் மீட்கப்பட்ட சிலர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மர்ம பொருள் வெடித்தது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தேர்தல் ஆணையத்திற்கு அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் வழங்கப்பட்ட பொறுப்பு என்பதால் சிறப்பு வாக்காளர் திருத்தப் பட்டியல் விவகாரத்தில் யாரும் தலையிட முடியாது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். தில்லியில் நடைபெற்ற விருது வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர், ஊடுருவல்காரர்களை அடையாளம் கண்டு நீக்க வேண்டும் என்ற கொள்கையை மத்திய அரசு கண்டிப்புடன் செயல்படுத்தும் என்று தெரிவித்துள்ளார். சில மாநிலங்களில் இந்த விவகாரத்தை அரசியலாக்கி வாக்குகளை பெற கட்சிகள் முயற்சி மேற்கொள்வதாகவும் விமர்சித்தார். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் தில்லியிலும் அதன் சுற்றுப்புறங்களிலும் பசுமை பட்டாசுகளை மட்டுமே பயன்படுத்தி தீபாவளி பண்டிகையை கொண்டாட உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் தலைமையிலான அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. வாதங்களை கேட்ட நீதிபதிகள் பசுமை பட்டாசுகளை மட்டும் பயன்படுத்தி பண்டிகையை கொண்டாட அனுமதி அளித்துள்ளார். கர்வா சவுத் கொண்டாட்டத்தை முன்னிட்டு அசாம் மாநிலம் குவஹாத்தியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பெண்கள் கூட்டாக நடனமாடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். கைகளில் விளக்கை ஏந்தியபடியும் வண்ண வண்ண ஆடைகள் அணிந்தபடியும் இந்த நடனத்தில் அவர்கள் பங்கேற்றனர். தில்லியில் நடைபெற்ற கர்வா சவுத் நடன நிகழ்ச்சியில் தில்லி முதலமைச்சர் ரேகா குப்தா நடனமாடினார். மாங்கல்ய பலத்திற்காகவும் கணவரின் ஆயுளுக்காகவும் இந்த பண்டிகை திருமணமான பெண்களால் வட இந்தியர்களால் கொண்டாடப்படுகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியிலும் கர்வா சவுத் பண்டிகை விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதில் ஏராளமான பெண்கள் கையில் விளக்குகளுடன் பங்கேற்றனர். மத்திய உணவு அமைச்சகத்தின் பிரதமரின் உணவு பதப்படுத்துதல் திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட சிறு தொழில் உணவு நிறுவனத்தை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் இன்று திறந்து வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த ஹரிகுமார் என்பவர் 40 லட்சம் ரூபாய் மதிப்பில் உணவுப் பொருட்கள் உற்பத்தி செய்யும் சிறு தொழில் நிறுவனத்தை தொடங்கியுள்ளார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கல்லூரி மாணவர்கள் பிரதமர் நரேந்திர மோடிக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்றும் ரத்தன் டாடாவை கௌரவிக்கும் வகையில் அவரது பிறந்த நாளை தேசிய நன்கொடையாளர் தினமாக அறிவிக்க வேண்டுமெனவும் கோரிக்கை வைத்தனர். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் இன்று காரசார விவாதம் நடைபெற்றது. கடந்த மாதம் 27ஆம் தேதி கரூரில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக வெற்றிக் கழகம் உயிரிழந்த குழந்தையின் தந்தை மற்றும் தமிழக அரசின் தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. வாதங்களை கேட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு தமிழக அரசுக்கு உத்தரவிட்டதுடன் மனுதாரர்களும் எழுத்துப்பூர்வமாக வாதங்களை தாக்கல் செய்ய வேண்டுமென உத்தரவிட்டு விசாரணையை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தனர்.
திருப்பரங்குன்றம் மலையில் ஆடு கோழி பலியிடுவோம் என்று கூறி அசைவ உணவு சாப்பிட்டவர்களுக்கு நீதிமன்றம் சம்மட்டி அடி கொடுத்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் திருப்பரங்குன்றம் வழக்கில் 2 நீதிபதிகளின் மாறுபட்ட தீர்ப்புக்கு பிறகு 3வது நீதிபதி தீர்ப்பளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். திருப்பரங்குன்றம் மலையில் ஆடு கோழி பலியிட தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அதனை பலியிடுவதற்கு தடை விதித்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் என்றும், திருப்பரங்குன்றம் மலை என்றே அழைக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளதை அமைச்சர் முருகன் குறிப்பிட்டுள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இதன்படி இன்று ஈரோடு மாவட்டம் பூந்துறை பகுதியில் பரப்புரை மேற்கொண்ட அவர், ஏழை மக்கள் விலை உயர்வால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதனை கட்டுப்படுத்த திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் குறிப்பிட்டார். போதைப்பொருள் விற்பனை அமோகமாக நடைபெற்று வருவதாகவும், கிராமங்கள் முதல் நகரங்கள் வரை அனைத்து பகுதிகளிலும் கஞ்சா விற்பனை அமோகமாக நடைபெற்று வருவதாகவும் குற்றம் சாட்டினார். இருமல் மருந்து விவகாரத்தை அரசியலாக்கி பொதுவெளியில் விவாதிப்பது நாகரிகமாக இருக்காது என்பதை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி புரிந்து கொள்ள வேண்டுமென மாநில மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியிருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இருமல் மருந்து விவகாரத்தில் மத்திய பிரதேச காவல்துறையினருக்கு தமிழ்நாடு காவல்துறை போதிய ஒத்துழைப்பு அளிப்பதை சுட்டிக்காட்டினார். இந்த விவகாரத்தில் தமிழக அரசு எடுத்த நடவடிக்கை காரணமாக பல மாநிலங்களில் ஏற்படவிருந்த பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டதாகவும் மா சுப்பிரமணியன் குறிப்பிட்டார். திமுக அரசின் அதிகார துஷ்பிரயோகத்திற்கு உச்சநீதிமன்றமும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையும் தகுந்த பாடம் கற்பித்துள்ளது என்று மாநில பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், திமுக எம்எல்ஏவுக்கு சொந்தமான மருத்துவமனைகளுடன் தொடர்புடைய கிட்னி திருட்டு குறித்து விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவில் தலையிட உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது என்று கூறியுள்ளார். திமுக எம்எல்ஏவுக்கு எதிரான விசாரணை குழுவில் திமுக அரசு பரிந்துரைக்கும் அதிகாரிகளை நியமிக்க வேண்டும் என்ற திமுகவின் நிபந்தனை எவ்வளவு வெட்கக்கேடானது என்று விமர்சித்துள்ளார். அளித்த வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சனம் செய்துள்ளார். தூத்துக்குடியில் தரப்பட்டுள்ள இந்த வீடுகளை அவர் பயனாளிகளிடம் ஒப்படைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நயினார் நாகேந்திரன், 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் தீய சக்திகளை அகற்றி பாஜக கூட்டணி வெற்றி பெறும் என்றார். கடந்த 4.5 ஆண்டுகளில் திமுக அரசு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிவிட்டது என்றும் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டினார். கிராம சபை கூட்டங்களில் பொதுமக்கள் தெரிவிக்கும் கோரிக்கைகளுக்கு உடனடி தீர்வு காணப்படும் என தமிழ்நாடு அரசின் ஊடக செயலாளர் ககன்தீப் சிங் பேடி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கடந்த அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்று விஜயதசமி என்பதால் அன்று நடைபெற இருந்த கிராம சபை கூட்டம் நாளை நடைபெறும் என்று கூறினார். தமிழ்நாட்டில் நாளை 12,480 கிராமங்களில் கிராம சபை கூட்டம் நடைபெறும் என்றும், நாளை நடைபெறும் கிராம சபை கூட்டத்தில் காணொலி வாயிலாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்ற உள்ளதாகவும் தெரிவித்தார். 10 கிராம ஊராட்சிகளில் கிராம சபை கூட்டங்களில் முதலமைச்சர் காணொலி வாயிலாக பேசுகிறார் என்றும், குடிநீர், தெருவிளக்குகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் குறித்து கிராம சபை கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்றும் ககன்தீப் சிங் பேடி குறிப்பிட்டார். சிறுநீரக விற்பனை முறைகேடு வழக்கில் தமிழ்நாடு அரசின் கோரிக்கையை உச்சநீதிமன்றம் நிராகரித்துள்ளது. நாமக்கல் சிறுநீரக விற்பனை முறைகேடு குறித்து விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்தது. அதில் தாங்கள் பரிந்துரைக்கும் அதிகாரிகளிலிருந்து சிறப்பு குழுவை நீதிமன்றம் நியமிக்க வேண்டும் என கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது சிறப்பு விசாரணை குழு விசாரணைக்கு ஆட்சேபனை இல்லை என உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த மனு மீது தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் சிறப்பு விசாரணை குழு அமைத்த உயர்நீதிமன்ற கிளையின் உத்தரவுக்குள் தலையிட விரும்பவில்லை என தெரிவித்துள்ளது. இந்திய அசோசியேஷன் ஆஃப் சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோ என்ட்ரோலஜியின் 35வது தேசிய மாநாடு சென்னையில் இன்று தொடங்கியது. 3 நாள் நடைபெறும் இந்த மாநாடு நாட்டின் இரைப்பை குடல் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் மற்றும் நிபுணர்களை ஒரே குடையின் கீழ் ஒன்றிணைக்கும் முயற்சியாகும். தொடக்க விழாவில் தமிழ்நாடு அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறையின் முதன்மை செயலாளர் செந்தில்குமார் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார். இதில் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் நாராயணசாமி, தமிழ்நாடு மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர் சுகந்தி ராஜகுமாரி உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர்.
தமிழகத்தில் தேவையான அளவிற்கு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளது என்று உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பூண்டி, திருமருகல் உள்ளிட்ட இடங்களில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை அமைச்சர் சக்கரபாணி பார்வையிட்டார். நெல்லின் ஈரப்பதம், தரம் போன்றவற்றை உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி ஆய்வு மேற்கொண்டதோடு நேரடி நெல் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை உடனுக்குடன் நெல் அரவை ஆலைகளுக்கும் எடுத்து செல்ல அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். ஆய்வின் போது நுகர்வோர் பாதுகாப்புத்துறை முதன்மை செயலாளர் சத்யபிரதா சாஹூ, நுகர்வு பொருள் கழக மேலாண்மை இயக்குநர் அண்ணாதுரை உள்ளிட்டோர் உடனிருந்தனர். நாமக்கல்லில் உலக முட்டை தினத்தையொட்டி தமிழ்நாடு கோழி பண்ணையாளர்கள் சங்கம் சார்பில் 10,000 வேக வைத்த முட்டைகளை இலவசமாக பொதுமக்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சி அச்சங்க வளாகத்தில் நடைபெற்றது. அப்போது பொதுமக்களுக்கு தலா வேக வைத்த 2 முட்டைகளை வழங்கினர். மேலும் நாமக்கல் சேலம் சாலையில் சென்ற வாகன ஓட்டிகள், பேருந்து பயணிகள், கல்லூரி மாணவ மாணவிகள் உள்ளிட்டோருக்கு முட்டைகள் இலவசமாக வழங்கப்பட்டன. தொடர்ந்து நாமக்கல் நகரின் பல்வேறு இடங்களிலும் முட்டைகள் வழங்கப்பட்டன. டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி ஆகிய போட்டித் தேர்வுகளுக்கும் தயாராகும் வகையில் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் காலாஞ்சிப்பட்டி கிராமத்தில் கலைஞர் நூற்றாண்டு ஒருங்கிணைந்த போட்டித் தேர்வுகள் பயிற்சி மையத்தில் கட்டணமில்லா பயிற்சி வகுப்புகள் 200 ஆர்வலர்களுக்கு வழங்கப்படுகிறது. பயிற்சி மையத்தில் இணைய விரும்புபவர்கள் அக்டோபர் 13ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று பயிற்சித்துறை தலைவர் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் கார்த்திகை தீபத் திருவிழா இந்த ஆண்டு டிசம்பர் 3ஆம் தேதி நடைபெறுகிறது. இவ்விழாவிற்கான முன்னேற்பாடு பணிகள் குறித்த அனைத்து துறை அலுவலர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தர்பகராஜ் தலைமையில் இன்று மாலை திருவண்ணாமலையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கார்த்திகை தீபத் திருவிழாவிற்கு நகரில் 24 இடங்களில் தற்காலிக பேருந்து நிலையங்களும் 116 வாகன நிறுத்தும் இடங்களும் அமைக்கப்படுவதாகவும், குடிநீர், கழிவறை, உயர்மின் கோபுர மின் விளக்குகள் அமைக்கப்படுவது என்றும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. மேலும் பக்தர்களின் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்த கண்காணிப்பு குழு அமைக்கப்படும் என்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அடுத்த எருக்கம்பட்டு கிராமத்தில் தொடர் மழையின் காரணமாக ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் எருக்கம்பட்டு கிராமத்தில் இன்று இறந்தவரின் உடலை தீயணைப்புத்துறை உதவியுடன் ஆற்றின் இரு முனைகளிலும் கயிறுகளை கட்டி எடுத்து சென்றனர். இந்த பகுதியில் பாலம் அமைத்து தர பலமுறை அதிகாரிகளிடம் மனுக்கள் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். எனவே எருக்கம்பட்டு கிராமத்தில் ஒரு பகுதியிலிருந்து ஆற்றை கடந்து மற்றொரு பகுதிக்கு செல்ல மேம்பாலம் அமைத்து தர வேண்டுமென கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தேர்தல் நடைமுறைகளில் புரியப்படும் ஊழல்கள், ஆய்வுகள் மூலம் சட்டக்கல்லூரி மாணவர்கள் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று தமிழ்நாடு லோக் ஆயுக்தா உறுப்பினர் ராமராஜ் வலியுறுத்தியுள்ளார். நாமக்கல் சட்டக் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு வகுப்புகள் தொடக்க விழா கல்லூரி முதல்வர் அருண் தலைமையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தமிழ்நாடு லோக் ஆயுக்தா உறுப்பினர் ராமராஜ் பேசுகையில், கால மாற்றத்திற்கு ஏற்றவாறு புதிய கல்வி பிரிவுகள் தொடங்கப்பட வேண்டும் என்றும், ஆனால் 1% கீழான பல்கலைக்கழகங்களில் மட்டுமே மக்களாட்சி மற்றும் தேர்தல் நிர்வாகம் போன்ற பட்டப்படிப்புகள் உள்ளன என்றும் அவர் பேசினார். விண்வெளி அறிவியலை மக்களிடம் கொண்டு செல்ல அக்டோபர் 4ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை சர்வதேச விண்வெளி வார விழா கொண்டாடப்படுகிறது. இதில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி சர்வதேச விண்வெளி வார விழா கொண்டாடப்பட்டது. மாணவிகள் பாட்டிலில் நீர் நிரப்பி காற்றடைத்து மாதிரி ராக்கெட்டை வானில் ஏவினர். மேலும் சர்வதேச விண்வெளி ஆய்வு மைய மாதிரிகளை அட்டையில் உருவாக்கினர். முன்னதாக மாதிரி ராக்கெட்டை வானில் ஏவுவது குறித்து மாணவிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான தபால் தலை கண்காட்சியில் விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் கலந்து கொண்டு கண்காட்சியினை பார்வையிட்டார். பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அஞ்சல் துறை சார்பில் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி கூட்டணிக்காக பல தியாகங்கள் செய்துள்ளது என்றும், தங்களது உரிமைகளை விட்டுக் கொடுப்பதற்கான நேரம் முடிந்துவிட்டது என்றும் தெரிவித்தார். பெருநகர சென்னை மாநகராட்சி ரிப்பன் கட்டட வளாகத்தில் 24 மணி நேரம் செயல்படும் ஒருங்கிணைந்த கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையத்தை மாநகராட்சி மேயர் பிரியா தொடங்கி வைத்தார். பெருநகர சென்னை மாநகராட்சியின் தலைமையிடத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் ஒருங்கிணைந்த கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையத்தை போன்று 3 வட்டார அலுவலகங்களிலும் வட்டார ஒருங்கிணைந்த கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் பொது இடங்களில் நிறுவப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராக்கள் வழியாக பெறப்படும் குறைபாடுகள் மீது சம்பந்தப்பட்ட வட்டார துணை ஆணையர் மூலம் உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்க இயலும் என்பது குறிப்பிடத்தக்கது.
ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணைய தலைவர் அருண் தலைமை வகித்து 36 பயனாளிகளுக்கு 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுவரை மேற்கொண்ட கள ஆய்வுகளில் மொத்தம் 939 மனுக்கள் பெறப்பட்டு அதில் 271 மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும், தீர்வு காண முடியாத மனுக்களை அறிக்கையாக அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளோம் என்றும் கூறியுள்ளார். நாட்டின் விடுதலை போராட்டத்தில் பத்திரிகையின் பங்கு மகத்தானது என்று RSS வட தமிழக அமைப்பாளர் பிரசோபா குமார் கூறியுள்ளார். சென்னையில் இன்று விஜயபாரத தேசிய வார இதழின் தீபாவளி மலரை வெளியிட்டு பேசிய அவர், நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பு தொடங்கப்பட்ட பல்வேறு பத்திரிகைகளின் வாயிலாகத்தான் மகாத்மா காந்தி, மகாகவி பாரதியார், சிதம்பரம் பிள்ளை போன்ற தலைவர்கள் விடுதலை வேட்கையை மக்களுக்கு ஊட்டியதை எடுத்துரைத்தார். நாடு விடுதலை அடைந்த பின்பு தற்போது பத்திரிகைகள் நாட்டின் வளர்ச்சிக்காகவும் பாடுபட்டு வருவதை எடுத்துரைத்தார். இந்த தீபாவளி மலரை கிழக்கு பதிப்பக பதிப்பாளர் பத்ரி சேஷாத்ரி வெளியிட்டார். விழாவில் பலர் கலந்து கொண்டனர். வடமாநிலங்கள் மற்றும் தருமபுரி வழியாக ஏழைகளின் ஊட்டி ஏற்காட்டிற்கு வரும் சுற்றுலா பயணிகள் சேலம் மாநகர் வழியாக சுற்றி செல்லாமல் காடையாம்பட்டி வழியாக ஏற்காட்டிற்கு செல்லும் சாலையை மேம்படுத்துவது தொடர்பாக கண்ணப்பாடி அடிவாரம் பகுதியில் பொதுப்பணிகள், நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் ஏவாவேலு, சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் ஆய்வு செய்தனர். ஏற்காட்டிற்கு செல்ல ஏற்கனவே சேலம் வழியாகவும் அயோத்தியா பட்டினம் வழியாகவும் சாலைகள் உள்ளது. அதேபோல் தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் பெங்களூரிலிருந்து வரும் பொதுமக்கள் இச்சாலை மூலம் எளிதாக சேலம் நகருக்கு வராமல் ஏற்காடு செல்ல முடியும். இந்நிகழ்வின் போது ஆட்சியர் பிருந்தா தேவி, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் SR சிவலிங்கம், செல்வ கணபதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு திருநெல்வேலி, செங்கல்பட்டு இடையே அதிவிரைவு சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. இதன்படி அக்டோபர் 21, 22 தேதிகளில் அதிகாலை 4 மணிக்கு புறப்படும் இந்த ரயில் மதியம் 1:15 மணிக்கு செங்கல்பட்டை அடைகிறது. இதேபோல் மறுமார்க்கத்தில் 21, 22 தேதிகளில் மாலை 3 மணிக்கு செங்கல்பட்டிலிருந்து புறப்படும் இந்த ரயில் இரவு 11:55 மணிக்கு திருநெல்வேலியை அடைகிறது. கொரோனாவுக்கு தடுப்பூசியை கண்டுபிடித்து அண்டை நாடுகளுக்கும் வழங்கி இந்தியா முக்கிய பங்காற்றியுள்ளது என மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் பாகாயத்தில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சர்வதேச மரபணு மாற்று தொடர்பாக 2 நாள் சர்வதேச கருத்தரங்கத்தை மத்திய இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், தனியார் துறைகளின் மருத்துவ கண்டுபிடிப்புகளும் நாட்டின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக உள்ளது எனவும், புதிய கண்டுபிடிப்புகள் வர மருத்துவர்களும் விஞ்ஞானிகளும் உறுதுணையாக இருக்க வேண்டுமெனவும் அவர் கேட்டுக் கொண்டார். நாமக்கல் மாவட்டம் பொன்குறிச்சி, போடியநாயக்கன்பட்டி ஆகிய பகுதிகளில் முதலமைச்சரின் கிராம சாலைகள் திட்டத்தின் கீழ் சாலைகள் அமைக்கும் பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் அமைச்சர் மதிவேந்தன், மாநிலங்களவை உறுப்பினர் KRN ராஜேஷ்குமார் ஆகியோர் 1,30,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு முதலமைச்சரின் கிராம சாலைகள் திட்டத்தின் கீழ் சாலைகள் அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து பொன்குறிச்சி பகுதியில் மாநிலங்களவை உறுப்பினர் நிதியிலிருந்து 9 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கிராம நிர்வாக அலுவலகம், 30 லட்சம் மதிப்பில் அணைப்பாளையம் பகுதியில் சமுதாய கூடம் ஆகியவற்றை திறந்து வைத்தார். உச்சநீதிமன்ற வளாகத்தில் உள்ள உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் மீது காலணியை வீசிய உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் ராஜேஷ் கிஷோர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டம் மற்றும் சட்டவிரோத நடவடிக்கை தடுப்புச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். KSR பெங்களூரு, சென்னை சென்ட்ரல் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. இதன்படி அக்டோபர் 18, 21, 25 ஆகிய தேதிகளில் காலை 8:05 மணிக்கு KSR பெங்களூரு ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் ரயில் நண்பகல் 2:45 மணிக்கு சென்னை சென்ட்ரலை அடைகிறது. இதேபோல் மறுமார்க்கத்தில் அக்டோபர் 18, 21, 25 ஆகிய தேதிகளில் மாலை 4:30 மணிக்கு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் ரயில் இரவு 10:45 மணிக்கு பெங்களூரை அடைகிறது. இந்த ரயிலுக்கான முன்பதிவு நாளை காலை 8 மணிக்கு தொடங்குகிறது.
நெல்லை மாநகராட்சி கூட்டம் மாநகராட்சி மைய கூட்டரங்கில் மேயர் ராமகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டம் தொடங்கியதும் கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த 41 பேருக்கு 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. மேலும் நெல்லை மாநகராட்சி பகுதியில் ஏற்படும் காற்று மாசுவை குறைக்கும் விதமாக மாநகர பகுதியில் கட்டப்படும் புதிய கட்டிடம், புதிய வணிக வளாகம் ஆகியவற்றுக்கு அனுமதி பெற வேண்டும் என்றால் அனுமதி பெறும் காலி இடத்தில் மரக்கன்று நடவு செய்து அந்த புகைப்படத்துடன் விண்ணப்பித்தால் மட்டுமே அனுமதி வழங்கப்படும். இந்த நடைமுறை இன்று முதல் அமுல்படுத்தப்படும் என்றும் மேயர் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். சேலம் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து ஏற்காட்டிற்கு 4 BS6 வகை மலை வழித்தட பேருந்துகளும், கொல்லிமலையில் உள்ள அரப்பளீஸ்வரர் கோவிலுக்கு 1 BS6 மலை வழித்தட பேருந்து என 5 புதிய பேருந்து சேவை துவக்க விழா சேலம் புதிய பேருந்து நிலையம் பகுதியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் ஆகியோர் கொடியசைத்து பேருந்து சேவையை துவக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செல்வ கணபதி, SR சிவலிங்கம், மாநகராட்சி மேயர் ராமச்சந்திரன் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தருமபுரி மாவட்ட தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மாவட்ட தீயணைப்பு அலுவலர் செல்வி அம்பிகா பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இப்பேரணி தீயணைப்பு நிலையத்திலிருந்து தொடங்கி ராஜாஜி நகர், இலக்கியம்பட்டி வழியாக மீண்டும் தீயணைப்பு நிலையத்தை வந்தடைந்தது. இப்பேரணியில் தீயணைப்பு வீரர்கள், பள்ளி, கல்லூரி மாணவர்கள் கையில் பதாகைகளை ஏந்தி ஊர்வலமாக சென்று விபத்தில்லா தீபாவளி கொண்டாடுவது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் பங்களாதேஷ் அணியை 100 ரன்னில் வீழ்த்தி நியூசிலாந்து அணி வெற்றி பெற்றுள்ளது. அசாம் மாநிலத்தின் குவஹாத்தி நகரில் நடைபெற்று வரும் இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்ற நியூசிலாந்து முதலில் பேட்டிங் செய்ய தீர்மானித்து களமிறங்கி விளையாடியது. 50 ஓவர் முடிவில் 9 விக்கெட் இழப்பிற்கு 227 ரன் எடுத்திருந்தது. 228 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய பங்களாதேஷ் அணி 39.5 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 127 ரன் எடுத்து தோல்வியுற்றது. இதன் மூலம் 100 ரன் வித்தியாசத்தில் நியூசிலாந்து வெற்றி பெற்றது. I am very happy. Start music. Cinema, 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 cinema. Arthumainda raja. Nalukku porra vediya. Vediya mame. Peace bro. ரொம்ப வருஷம் ஆச்சுல. ஆரம்பிக்கலாங்களா? செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் நிறுவனம் தயாரிப்பில் விக்ரம் பிரபு, அக்ஷய் ஆகியோர் நடிக்கிற சிறை படத்தை சுரேஷ் ராஜகுமாரி இயக்கியிருக்கிறாங்க. உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு இந்த படம் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த படம் வரும் டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் பண்டிகை அன்னைக்கு ரிலீஸ் ஆக இருக்கிறதா படக்குழு அறிவிச்சிருக்கு. ஒரு காவல் அதிகாரிக்கும் விசாரணை கைதிக்குமான பயணத்தை தத்ரூபமா வெளிப்படுத்தும் வகையில் இந்த திரைப்படம் உருவாக்கப்பட்டிருக்கு. தென்னிந்திய திரையுலகில காதல் மன்னனா வலம் வந்த நாகார்ஜுனா இப்போ வில்லன் கதாபாத்திரத்துல நடிக்க தொடங்கி இருக்கிறாரு. ரஜினியின் கூலி படத்துல அவர் வெளிப்படுத்தின வில்லன் நடிப்பு ரசிகர்களை வெகுவாக கவர்ந்துச்சு. எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இந்த நிலையில நாகார்ஜுனா திரும்பவும் கதாநாயகனா புதிய படம் ஒன்னுத்துல நடிக்க இருக்கிறாரு. இந்த படம் நாகார்ஜுனாவோட 100வது படம். இதுல அவருக்கு ஜோடியா நடிகை தபு நடிக்க இருக்கிறாங்க. சுமார் 27 வருஷத்துக்கு அப்புறமா நாகார்ஜுனாவும் தபுவும் இணையிறது ரசிகர்கள் மத்தியில எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. மாரி செல்வராஜ் இயக்கத்துல துருவ் விக்ரம் நடிச்சிருக்க படம் பைசன். இந்த படத்துல அவருக்கு ஜோடியா அனுபமா பரமேஸ்வரன் நடிச்சிருக்காங்க. கபடி வீரரோட வாழ்க்கை வரலாற்றை சித்தரிக்கிற இந்த படத்தை பாரஞ்சித்தின் நீலம் புரொடக்ஷன்ஸ் மற்றும் அப்லாஸ் என்டர்டைன்மெண்ட் நிறுவனங்கள் இணைந்து தயாரித்துள்ளன. இந்த படம் தீபாவளியை முன்னிட்டு வரும் 17ஆம் தேதி திரைப்படம் வெளியாக இருப்பதாகவும் அதுக்கு முன்னாடி 13ஆம் தேதி ட்ரைலர் வெளியாகும்னு படக்குழு தெரிவிச்சிருக்கு.
ஸ்பார்க்கிங், லப்பர் பந்துன்னு அடுத்தடுத்து ஹிட் படங்களை கொடுத்த நடிகர் ஹரிஷ் கல்யாண் சண்முகம் முத்துசாமி இயக்கத்துல அதுல்யாவோட டீசல் அப்படிங்கிற படத்துல நடிச்சிருக்காரு. இந்த படத்துல இடம்பெற்ற 2 பாடல்களும் வெளியாகி மக்கள் கிட்ட பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிற நிலையில டீசல் படத்தோட ட்ரெய்லரை படக்குழு வெளியிட்டு இருக்கு. இந்த திரைப்படம் தீபாவளியை முன்னிட்டு அக்டோபர் 17ஆம் தேதி வெளியாகுது. தமிழ்ல வெளியாகி வெற்றி பெற்ற முன்னணி நடிகர்களோட படங்களை டிஜிட்டல்ல புதுப்பித்து திரும்பவும் ரிலீஸ் செய்யறது இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. அந்த வகையில பாட்ஷா, வேட்டையாடு விளையாடு, ஆளவந்தான், கேப்டன் பிரபாகரன், சச்சின், வாரணமாயிரம், யாரடி நீ மோகினி உள்ளிட்ட படங்கள் மீண்டும் திரையிடப்பட்டிருக்கு. அந்த வரிசையில இப்போ நடிகர் சூர்யா, லிங்குசாமி கூட்டணியில வெளியான அஞ்சான் திரைப்படம் திரும்பவும் வெளியாக இருக்கு. சின்னதா வேட்டு சத்தம் கேட்டோன்னு பாய்ந்து பறக்கிறதுக்கு நான் புறாவா? நின்று நிதானமா இறைய தூக்கிட்டு போற கழுகுடா. நன்றி, வணக்கம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. மீண்டும் செய்திகள் நாளை காலை 8 மணிக்கு. வணக்கம்.